மிட்ஃபீல்டு வந்து இதோட ஒரு பெட்டர் மிட்ஃபீல்ட் வேர்ல்டு ஃபுட்பால்ல எனக்கு தெரிஞ்சு இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் இந்த வருஷம் இருக்கு. இந்த டீம்ல வந்து இவர்தான் மாஸ் அப்படின்னு பார்த்தா அந்த கேட்டகரியில வந்து வினிசியஸ் ஜூனியர் தான் இருக்காரு. அது நிறைய பேர் வந்து ஓப்பனா ஒத்துக்க முடியாது. நம்ம வந்து you cannot defend your way to a win in a World Cup. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அனதர் எபிசோட் இந்த வேர்ல்ட் கப் சீரிஸோட ரெண்டாவது எபிசோடுங்க. அது ரெண்டாவது சொல்றப்பவே தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு எபிசோட் ஆல்ரெடி வந்துருச்சுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 டீம் செலக்ட் பண்ணிட்டு அதோட என்டையர் டீம் ஹிஸ்டரியில இருந்து ஸ்குவாட் லிஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் பத்தியும் பேசியாச்சு. ஸோ மறக்காம அந்த வீடியோவே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. அதுக்குள்ளேயே போன வீடியோ நிறைய பேர் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த மாதிரி எங்க அண்ணனை பத்தி எப்படா பேசாம விட்டீங்கன்னு. அது அண்ணனுக்காகவே நான் வந்திருக்கேன், கவலைப்படாதீங்க. இந்த வீடியோல வந்துட்டு அண்ணன் கண்டிப்பா இருக்கிறாரு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுலயே ஒரு 5 டீம் பத்தி நம்ம ஃபுல்லா டீடைல்டா பார்க்க போறோம். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க. ஏன்னா இந்த ஃபுட்பால் இப்ப வேர்ல்ட் கப்காக பார்க்க வரவங்களுக்கு இது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு என்வாயன்மெண்டா இருக்கும். எல்லா டீடைல்ஸ் எல்லாமே சிம்பிளா சொல்ல போறாங்க. ஸோ வந்துட்டு மறக்காம இந்த ஃபுல் சீரீஸை ஃபாலோ பண்ணுங்க. ஆமா, நம்ம வந்து ஏற்கனவே போன வீடியோல வந்து ஜெர்மனி அப்படி இப்படின்னு யூஎஸ்ஏ, அர்ஜென்டினா, இங்கிலாந்து அண்ட் ஸ்பெயின் அந்த 5 நாட்டை பத்தி நம்ம போன வீடியோலயே பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோல அதே மாதிரி ஒரு 5 நாட்டை எடுத்து பார்க்கலான்ட்டு தலைவன் சட்டையெல்லாம் போட்டுட்டு வந்து இது உட்கார்ந்துருக்கேன். எங்க இருந்து ஆரம்பிப்போம் இந்த வீடியோல? உடனே அண்ணன் டீம் வச்சு ஆரம்பிச்சிருவோம். வாங்க வாங்க வாங்க. போர்ச்சுகல் இந்த வருஷம் வந்துட்டு கப்பு ஆர்சிபி வந்து 2 வாட்டி ஜெயிச்சிட்டாங்க, ரெட் கலர் டீம். ஆர்சனல் ஜெயிச்சிட்டானுங்க, ரெட் கலர் டீம். வேர்ல்டு கப்லயும் இந்த ரெட் கலர் டீம் தான் ஜெயிக்க போகுதுன்னு ஒரு சும்மா ஒரு உணர்ச்சி வசத்தோட நான் சொல்றேன்டா. இது நடந்தா வேற லெவலு. கமெண்ட்ஸ்ல நீங்களும் சொல்லுங்க. ஆமா, ஏன்னா அதுக்காகத்தான் அண்ணன் போராடுறாரு. ஆனா அண்ணனுடைய மிகப்பெரிய எதிரி யாரு தெரியுமா? அவங்க டீம்ல இருக்க ஒரு 4-5 பேர் தான். அண்ணனுக்கு எதிரி வெளியிலடா உள்ளதான் அப்படிங்கிற மாதிரி இத்தனை வருஷமா அண்ணன் கஷ்டப்பட்டு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு கொண்டு போவாப்ல. எவனாச்சும் ஒருத்த உள்ள போய் காலை உள்ள விட்டுருவான், இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு சான்ஸ் அழகா செட் பண்ணி கொடுத்தல மிஸ் பண்ணிடுவாங்க. இதே மாதிரிதான் வந்து பண்ணிட்டு இருக்குது. ஏதோ அந்த கருமத்தை எல்லாம் பண்ணாம இருந்தனால அண்ணன் 2 நேஷன்ஸ் லீக் அடிச்சிட்டாரா. அதுவே வந்து மிகப்பெரிய விஷயம் இந்த ஸ்குவாடை வச்சுட்டேன்னா. அண்ணால அந்த ஸ்குவாடுக்குள்ள வரும்போது யோசிச்சு பார்த்தா இப்படி சொல்ற அப்புறம் நீ கமெண்ட்ல அடி வாங்குவேன். ஆக்சுவலா வந்துட்டு இந்த போர்ச்சுகல் டீம் ஃபுல்லா நல்லாதான் ஆடும். ஏதோ வந்துட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி பேசினா அப்புறம் நீதான் அடி வாங்குவ கமெண்ட். மனசாட்சியோட நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா நீ சொல்ற இந்த 2 நேஷன்ஸ் லீக தவிர இந்த அண்ணன் உள்ள வந்து இப்ப என்ன 15-20 வருஷம் பக்கமா ஆக போகுதுடா. இந்த ஸ்குவாட் என்னடா அடிச்சிருக்கு? அண்ணன் ஒத்தால இன்னும் போராடிட்டு இருக்காரு. இந்த ஸ்குவாட் ஒண்ணுமே பண்ணல. இப்ப சொல்றேன், நீ இப்ப வந்து வேர்ல்ட் கப்போட டாப் ஸ்கோரர்ஸ் லிஸ்ட்ல எடுத்து பாரு. ரொனால்டோ வந்து டாப் 10ல இருக்காரா இல்லையான்றது பாரு. இருக்கிற 6வது வேர்ல்ட் கப் இருந்தாலும் முக்கியமான நாக் அவுட் கேம்ஸ்ல கோல் வரமாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை இந்த டீம்ல. நான் இப்ப உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அண்ணன் மட்டும் தனித்துவமா நிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ஸ்குவாட் அவருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த ஸ்குவாடே ஹெல்ப் பண்ணிட்டாலும் இந்த மேனேஜர் ஒருத்தர் பைத்தியக்காரர் இருக்கான் பாரு, அவன் ஒன்னத்துக்குமே அண்ணனே வெளியே போய் அண்ணனே சைட் லைன்ல இருந்து டீமையும் ஓட்டணும். அந்த மாதிரி லட்சணத்துல இந்த வருஷம் இருக்கு. ஆனா உண்மையா இந்த வருஷம் டீம் ஓரளவுக்கு இருக்குடா. அதுவும் இந்த மிட்ஃபீல்டு வந்து இதோட ஒரு பெட்டர் மிட்ஃபீல்ட் வேர்ல்டு ஃபுட்பால்ல எனக்கு தெரிஞ்சு இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்குவாடு இந்த வருஷம் இருக்கு. ஒருவேளை கடவுளெல்லாம் பார்த்து எப்பா தெய்வமே நீ மட்டும்தான் என்ன இதை ஜெயிக்கல, நீயும் இதை ஜெயிச்சுட்டு போயிட்டீங்கன்னா நல்லா சமூகமா முடிச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு கடவுளா பார்த்து ஹெல்ப் பண்ணாடுறா தாண்டா உண்டு. ஏன்னா இனிமேல் வந்து இந்த பிரச்சனைகளோ என்ன சொல்றது, இந்த மாதிரி அது சரியில்லை இது சரியில்லைன்னா சொல்லவே முடியாது. இந்த ஸ்குவாட்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பேஸையுமே வந்து கவர் பண்ணியாச்சு. அன்பார்ச்சுனேட் பாசிங் ஆஃப் ஜோட்டா இருந்தானா கண்டிப்பா ஸ்குவாடை வந்து ஜோட்டா மேக் பண்ணியிருப்பான். அன்பார்ச்சுனேட்டா இப்ப வந்து ஜோட்டா கிடையாது. மத்தபடி நீ ஸ்குவாடுன்னு எடுத்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ்ல இருந்து மிட்ஃபீல்ட்ல இருந்து அட்டாக் வரைக்கும் எல்லாமே தான் இருக்காங்க. தப்பு சொல்ற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. அண்ணன் வேற ஃபுல் வெறியோட வராப்ல இந்த வேர்ல்டு கப்புக்கு. அதனால அண்ணன் மட்டும் ஒரு பக்கமா போயிட்டு இருந்து மத்தவனுங்க எல்லாம் சேர்ந்து அண்ணனோட போனானுங்கன்னா பரவாயில்ல. மத்தவனுங்க நாங்க பாட்டுக்கு ஒரு ரூட்ல போறோம்னு முடிவு பண்ணிட்டானுங்கன்னு வைக்கி, அப்புறம் அண்ணன் அவ்வளவுதான் அந்த மாதிரி ஒரு நிலைமையில போயிடுச்சு. பட் ஸ்குவாட் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து போர்ச்சுகல் பத்தியே பேசுவோம். ஸோ போர்ச்சுகல் இந்த வாட்டி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த டாப் 3 கண்டெண்டர்ஸ் ஃபார் த வேர்ல்ட் கப் வின்னர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பர்சனலா நானும் சொல்லிடுறேன், நான் இந்த வருஷத்துக்கு வந்து போர்ச்சுகல் தான் சப்போர்ட் பண்றேன், நம்மளோட அண்ணனுக்காக தான்.
முன்னாடி ஒரு எபிசோட்லயே சொல்லியிருப்பேன். பட் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இந்த வாட்டி நீ சொன்ன மாதிரியே இந்த ஸ்குவாட்ல வந்துட்டு எல்லாருமே எலீட் பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்க, எஸ்பெஷலி இந்த மிட்ஃபீல்ட்ல. இது அவங்களுக்கு ஒரு சரியான பூஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம அட்டாக்கிங்லயும் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அன்பார்ச்சுனேட்லி டியோகோ ஜோட்டா மட்டும் தான் இல்லைன்னா அவருமே வந்து ஒரு சரியான ஒரு அடிஷனா இருந்திருப்பாங்க. ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங்கான இந்த ஸ்குவாடுக்கு. பட் கோல் கீப்பர்ல இருந்து ஆரம்பிப்போம். அந்த ஸ்குவாட்ல ஆரம்பிக்கிறப்ப 2 நல்ல ஆப்ஷன் இருக்காங்க. டு பி ஆனஸ்ட் சொன்னோம்னா அவங்களுக்கு ஒண்ணுது டியோகோ கோஸ்டா. யூஸ்வலா டியோகோ கோஸ்டா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஜோசே சார் ஊல்ஸ்ல வந்துட்டு இந்த வாட்டி பர்ஃபார்மன்ஸ் ஆப்வியஸா சரியில்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து ஸ்டாவை விட டியோகோ கோஸ்டா தான் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து டிஃபெண்டர்ஸ்ல வந்துட்டு டியோகோ டாலோ, நெல்சன் செமேடோ 2 பேருமே ரைட் பேக் ஆப்ஷன்ஸ். டியாஸ் இருக்கிறாங்க, அப்புறமா ஜாவா கேன்சரோ. பட் முக்கியமான மேட்டர் வந்துட்டு நம்ம நூனோ மெண்டஸ் வந்து 2 டைம்ஸ் சாம்பியன்ஸ் லீக் வின்னர். அவங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டிஃபென்சிவ் லைன் அப்போ இருக்குது. மேஜர் மிஸ்ஸிங் வந்துட்டு ஆப்வியஸ்லி சொல்லிடுறேன், பெப்பே போன வாட்டி வேர்ல்ட் கப் ஆனாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வேர்ல்ட் கப்ல இல்ல டிஃபென்சிவ் லைன் அப்ல. எப்படிடா நீ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னு சொல்லுவ? டியாஸ் மல்டிபிள், இப்பதான் சொன்ன, டியாஸ் மல்டிபிள் வின்னரு, நூனோ மெண்டஸ் மல்டிபிள் வின்னர்ஸ், டியாகோ காஸ்டா தான் கண்டிப்பா கோல் கீப்பரா வந்து விளையாடுவான். அண்ட் பெப்பே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், உண்மையிலே வயசு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் நான். அது ஓகே, பட் இவங்களுக்கு எல்லாம் வின்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடா. அதுவும் இல்லாம இந்த வருஷம் அந்த கான்காலோ இனாஷியோ வந்து ஆட் பண்ணது வந்து ஐ திங்க் ஒரு நல்ல அந்த சென்டர் பேக் பார்ட்னர்ஷிப்புக்கு வந்து ஒரு வழியா ஒருத்தன் வந்துட்டான்டா அப்படின்னு இருக்குது. எனக்கு இந்த ஸ்குவாட்ல தலைவன் 4 கோல் கீப்பர் எடுத்து வச்சிருக்காப்ல. எதுக்கு 4 கோல் கீப்பர் எடுத்தான்னு தெரியல. ஏன்னா இந்த ஸ்குவாட்ல மேத்யூஸ் பெர்னாண்டஸ் இல்ல. மேத்யூஸ் பெர்னாண்டஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங் சீசன் அட் வெஸ்ட் ஹாம். ஆனா அவனை டிராப் பண்ணிருக்காரு. எதுக்கு 4 கோல் கீப்பரோட போயிருக்காருன்னு எனக்கு சத்தியமா தெரியல. உனக்கு எதுக்கு 3 டூ மச் தான், 4 எதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. பட் வாட்எவர், நீ சொன்ன மாதிரி ரைட் பேக் எனக்கு தெரியல. மேத்யூஸ் நூனஸ் வந்து ஹீஸ் பிளேட் தி என்டையர் சீசன் அட் மேன் சிட்டி. ஸோ அவன் ஆடுவானா டாலோ ஆடுவானான்னு தெரியல. பட் கான்காலோ இனாஷியோ அண்ட் ரூபின் டியாஸ் along with மெண்டஸ் is playing at left back. இதுவே நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டிஃபென்சிவ் லைன் அப் தான். எனக்கு தெரிஞ்சா ஆன் பேப்பர் பார்த்தோம்னா இது ஒரு ரொம்பவே நல்ல டிஃபென்சிவ் லைன் அப் தான். சோ இதுல மிட்ஃபீல்டுக்கு வா மிட்ஃபீல்டுக்கு தான் லிஸ்ட் பெருசா போகுது இல்ல. யார பத்தி ஃபர்ஸ்ட் பேசணும் தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம வந்து பிரீமியர் லீகோட பெஸ்ட் பிளேயர் ஆஃப் தி இயர் ஆன ப்ரூனோ பெர்னாண்டஸ் இருக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மிட்ஃபீல்டர்ஸ் இன் பிரீமியர் லீக் எரானே சொல்லலாம், பெர்னார்டோ சில்வா அவர் இருக்காரு. அப்புறம் 2 டைம்ஸ் சாம்பியன்ஸ் லீக் பேக் டு பேக் வின்னர் ஆன ஜாவோ நெவஸ் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம இன்னொரு 2 டைம்ஸ் வின்னரான விட்டீனியா மோஸ்ட் லைக்லி யுஎஃப்ஆ பிளேயர் ஆஃப் தி இயர் வாங்கக்கூடிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்காரு, அவர் இருக்காரு. அப்புறமா வந்துட்டு ஆப்வியஸ்லி மேத்யூஸ் நூனியஸ், அவர் டிஃபென்ஸும் சரி மிட்ஃபீல்டும் சரி 2 கேட்டகரியில போட்டுக்கலாம். ரூபன் நெவஸ் இருக்கிறாரு, அவர் அல்லிலால் போயிட்டு அவர் வந்திருக்காரு. சோ இவ்வளவு ஸ்டாக்டான ஆப்ஷன் இதுல உண்மையிலே வந்து கேமுக்கு பொறுத்த மாதிரி நீ சூஸ் பண்ணிக்கலாம். அட்டாக்கிங் வேணும்னா இத்தனை பேர் இவர் இறக்கி விடுங்க, ஓரளவுக்கு மிட் பிளாக் ஆடணுமா அப்போ வந்துட்டு வேற ஒரு மிட்ஃபீல்டரை ரொட்டேட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் செதறி கிடக்குது இந்த டீமுக்கு. அதாவது ஸ்பெயினை வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரே மிட்ஃபீல்ட்னா இவங்க தான். ஏன்னா 3 மிட்ஃபீல்டர்ஸ்க்கு ரொம்ப ஈக்குவலான 3 பேக்கப் இருக்காங்க. நீ வந்து என்ன சொல்றது, யாரு என்னோ இன்ஜுரி வந்து எது வந்தாலுமே பேக்கப் இருக்கு இவங்க ஸ்குவாட்ல. யாரு மெயின் 3 ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ மீன் ஃபார் மீ இட் வில் பி விட்டீனியா, ஜாவோ நெவஸ் அண்ட் ப்ரூனோ. It will be very unfortunate for Bernardo Silva missing out or for Ruben Neves missing out. அவங்க 2 பேரும் மிஸ் அவுட் பண்றதே பெரிய விஷயம் இல்ல. பெர்னார்டோ சில்வா ரைட் விங்ல ஆடுவான் யூசுவலா போர்ச்சுகலுக்கு. தெரியலடா. நான் வந்து ஃபெலிக்ஸ், அண்ணன் அண்ட் நெட்டோ போட்டேன் ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் 3-ஆ வந்துட்டு. ஸோ ஐ டோன்ட் நோ, ஏன்னா ஃபெலிக்ஸ் ஹஸ் பீன் இன் குட் ஃபார்ம். அங்க வந்து அல் நாசர்ல வந்து அண்ணன் கூட தான் ஃபெலிக்ஸ் ஆடுறான். ஸோ ஃபெலிக்ஸ் ஹஸ் பெயில்ட் அவுட் அண்ணன் நிறைய டைம்ஸ் இந்த வருஷம் வந்து இதுல சவுதி லீக்ல. அதனால வந்து ஃபெலிக்ஸ் வில் பிளே, அண்ணன் வில் பிளே. நெட்டோ நீ சொல்ற மாதிரி ஓகே, நெட்டோவா இந்த பெர்னார்டோ சில்வாவா அப்படிங்கிற ஒரு பொசிஷன் மட்டுமே நீ வந்து ஒரு டிஸ்கஷன் வைக்கலாம். பட் ஐ ஸ்டில் திங்க் நெட்டோ வில் பிளே. கான்சிகாவ் இருக்கான், ஞாபகம் இருக்கா? கான்சிகாவ் இந்த நேஷன்ஸ் லீக் செமி ஃபைனல்ஸ்லயோ நம்ம இது யுவென்டஸ்ல மாஸ் பண்ணிட்டு இருக்கான். கரெக்ட். நம்ம அந்த ஒரு கோல் அடிச்சான்ல இப்போ ரீசன்ட்டா இந்த நேஷன்ஸ் லீக்ல ஏதோ ஒரு கோல் அடிச்சானே, ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாரும் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அவன் தான் நேஷன்ஸ் லீக் ஃபைனல்ஸ்லயும் கோல் அடிச்சான். பட் யா ஜெனரலா ரீசன்ட் கேம்ஸ் பாக்குறேன், பெர்னார்டோ சில்வா ரைட் விங்ல தான் ஆரம்பிச்சிருக்கான் மோஸ்ட்லி. சோ ஐ ஃபீல் upfront with experience and அவனோட குவாலிட்டிக்கு என்ன பெஞ்ச் பண்றதுக்குலாம் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் a good decision. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அவன் டீம்ல எங்கேயாச்சும் இருக்கணும். ரைட் விங்ல ஆடினா ரொம்ப நல்லதுதான். சோ வந்து ஃபெலிக்ஸ்
ரொனால்டோ அண்ட் பெர்னார்டோ சில்வா பெஸ்ட் ஃப்ரண்ட் த்ரீ பாசிபிள். அதான் மேபி ஒரு 4-4-2 ஃபார்மேஷன்ல போய் வெறும் ஃபெலிக்ஸ் ரொனால்டோ வச்சு கூட மேல ஆடலாம். நீ சொன்ன மாதிரி பெர்னார்டோ சில்வா உள்ள டக்கின் பண்ணி அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டியும் இருக்குது. மேத்யூஸ் பெர்னாண்டஸ் வராதது எனக்கு வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. ஏன்னா 4 கோல் கீப்பர் கொண்ட அவசியமே கிடையாது. நீ வந்து மேத்யூஸ் பெர்னாண்டஸ் வந்து கண்டிப்பா எடுத்துட்டு போயிருக்கலாம். வேற டியோகோ கோஸ்டா, ரூயி சில்வா, ஜோசேசா அண்ட் ரிகார்டோ வெல்லியோ. ஆமா 4 கோல் கீப்பர் இருக்காங்க ஸ்குவாட்ல. இல்ல 3 தான் இருக்குது. டியோகோ கோஸ்டா, ரூயி சில்வா, ஜோசேசா 3 கோல் கீப்பர்ஸ் தான் இருக்கானுங்க. ரிகார்டோ வெல்ஹோன்னு ஒரு கோல் கீப்பர் இருக்கான். அப்படின்லாம் யாருமே செலக்ட் ஆகலடா. டேய் ஸ்குவாட்ல போட்டுருக்கான்டா. ஃபெப்ரிசியோவே போட்டு வச்சிருக்கான். அதுல தான் நான் எடுத்துக்கேன். ஃபைனல் லிஸ்ட் வந்துருச்சா இல்லனா வந்துட்டு இது ஒரு ஏன்னா 2 லிஸ்ட் இருக்குது இதுல பாக்குறப்ப. அப்படியா எனக்கு தெரியலப்பா. எனக்கு இந்த ஸ்குவாட்ல வந்து நீ சொல்ற மாதிரி 4 கீப்பர்ஸ் இருக்காங்க. ஒண்ணுத்துல வந்துட்டு இல்ல. சோ வந்து ஃபைனல் லிஸ்ட்ல யார் இருக்காங்க இல்லன்றது. பட் எனக்கு இன்னொரு பெரிய விஷயம் கீப்பருக்கான அவசியம்ன்றது இன்னைக்கு நிறைய நல்ல கேள்விதான். எதுக்குன்னு தெரியல 4 கீப்பர் இருந்தாங்கன்னா. எனிவேஸ் பட் ஆனா எனக்கு போர்ச்சுகலோடைய மிகப்பெரிய வரி அவங்களுடைய ஃபினிஷிங். இந்த வருஷம் வந்து நல்லா தான் பண்ணியிருக்கான் ஃபெலிக்ஸ். ஆனா ஃபெலிக்ஸோடைய யூஷுவல் ஃபினிஷிங் பத்தி நமக்கு தெரியும். தலைவன் டமார்னு அங்கேயும் இங்கேயும் அடிப்பான். வழக்கம் போல அண்ணன் தான் தூக்கி கொண்டு போய் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்க எல்லாம் வந்துட்டு பாலை உள்ள அடிக்கிறானா வெளியே மட்டும்தான் அடிப்பானுங்க. அதனால மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து அதுதான். நம்ம மார்டினஸ் தம்பி எந்த லெவல்ல மேனேஜ் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியவில்லை. பெரிய சஸ்ஸா இருக்கிறது அந்த மேனேஜர் தான். அவன் வந்து ஏற்கனவே பெல்ஜியமை முடிச்சு விட்டு தான் தலைவன் இங்க வந்தான். பெல்ஜியம்ல இருந்து காலி பண்ணிட்டு இனிமேல் ஆகாதான்னு போர்ச்சுகல் வந்தாப்ல. பட் இஸ் ஒன் த நேஷன்ஸ் லீக்ஸ் ஒன்னும் தப்பு சொல்ற அளவுக்குலாம் ஒன்னும் இல்லை. பட் லெட்ஸ் சி ஹியூஜ் ஹோப்ஸ் அண்ணன் மேலை அண்ட் நல்ல ஸ்குவாட் இருக்கு. தே ஹேவ் a really good chance. பட் அகைன் அந்த டிரா எனக்கு தான் ஷூரா தெரியல. பட் டிரா எங்கேயோ போட்டிருக்காங்க. இஃப் இட் ஆல் ப்ரோக்ரஸஸ் தே வில் மீட் அர்ஜென்டினா இந்த குவார்டர் ஃபைனல்ஸ்னு. அது எனக்கு எந்த அளவுக்கு எனக்கு அந்த டிரா நான் ஃபுல்லா பார்க்கல. ஸோ அப்படி இருந்தா அது ஒரு பிளாக் பஸ்டர் கேமா அந்த கேமுமே இருக்கும். பட் வேர் டு யூ சி progression and realistic expectation for Portugal? ஆமா ரியலிஸ்டிக்கோ அன்ரியலிஸ்டிக்கோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா போர்ச்சுகல் இந்த வாட்டி வந்து செதற விட போறாங்கன்றது என்னோட நம்பிக்கை. அப்படி வேணா சொல்லலாம். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு இந்த டீம் ஆடுறது பாக்குறதுக்கு. எஸ்பெஷலி நீ சொன்ன மாதிரி நம்ம ரொனால்டோ அண்ணனோட பாசிபிள் லாஸ்ட் வேர்ல்ட் கப். சோ அதனாலேயே வந்துட்டு கொஞ்சம் குஷியா தான் இருக்குது. அண்ட் அப்கோர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்சஸ் இந்த ரோட் டு இந்த வேர்ல்ட் கப் பார்த்தாலும் ரொனால்டோ அண்ட் போர்ச்சுகல் வந்துட்டு அவ்வளவு இம்ப்ரெசிவான பர்ஃபார்மன்சஸ் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய கேம்ஸ்ல வந்துட்டு ஒரு டிரா அண்ட் அயர்லாண்டோட ஒரு 2-0 லாஸ் வர நடந்தது ஆன் ரோட் டு த வேர்ல்ட் கப். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் அந்த மாதிரி ஒரு பம்ப்ஸ் எல்லாம் இல்லாம கொஞ்சம் ஸ்மூத்தா ஆடுற மாதிரி இருந்ததுன்னா இந்த டீம் அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு தைரியமா சொல்லலாம். லாஸ்ட் டைம் வேர்ல்ட் கப்ல வந்துட்டு குவார்டர் ஃபைனல்ஸ்ல எலிமினேட் ஆயிருக்காங்க. அதுவும் வந்துட்டு 1-0 டு மொராக்கோ. அதுதான் ஒரு பிக்கெஸ்ட் அப்செட். அந்த வீடியோ கூட நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. ரொனால்டோ வந்துட்டு தோத்து போன அப்புறமா தனியா அந்த இதுல நடந்து போவாரு, டனல்குள்ள நடந்து போயிருவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு அன்பார்ச்சுனேட் இது நடந்தது போன வாட்டி. பட் அதுல இருந்து கம்பேக் பண்ணி பவுன்ஸ் பேக் பண்ணி ஸ்பெயின் அகேன்ஸ்ட் தான் வந்து நேஷனல்ஸ் லீக் அடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அதனால வந்து அதுவே ஒரு நல்ல ஒரு பூஸ்டா இருக்கு உங்களுக்கு. அதை வச்சு நான் தைரியமா சொல்றேன் ஃபைனலிஸ்ட் போர்ச்சுகல் எழுதி வச்சிடலாம். எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு அர்ஜென்டினா மேலேயும் நம்பிக்கை இல்லைன்னு, எனக்கு போர்ச்சுகல் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவங்க அண்ணனை தவிர யாருமே இல்லடா. நீ நம்பிக்கை இல்லன்னு சொல்லிட்டல, அவ்வளவுதான். ஹாப்பியா இருப்பானுங்க. ஐ வில் பி ஹாப்பி. இவங்க ரெண்டுல யாரு ஜெயித்தாலும் எனக்கு ஒன்னும் பெரிய பாதிப்பு கிடையாது. பட் எனக்கு 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் எனக்கு ஓகே தான். ஆனா எனக்கு என்னமோ அங்க வந்து ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு இங்க ஒரு பிரச்சனை தெரியுது. ஆனா நல்லதுதான். நிறைய கோல் அடிச்சாங்கன்னா போர்ச்சுகல் ஹேவ் a really good chance தான். பட் அங்கிருந்து நம்ம அப்படியே பிரேசிலுக்கு டை அடிப்போம். சின்னதான் இவங்களோட குரூப் வந்துட்டு ரொம்ப ஈஸி. அதை மட்டும் சொல்லிடலாம். இவங்க குரூப்ல வந்து டிஆர் காங்கோ, உஸ்பெகிஸ்தான் அண்ட் கொலம்பியா. சோ வந்து ரொம்ப ஈஸியான ஒரு குரூப்ன்றது தெரியுது. டைரக்டா ரவுண்ட் ஆஃப் 16 போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை மட்டும் சொல்லிட்டு 32 ஃபர்ஸ்ட் 32 அதுக்கப்புறம் தான் 16 போவாங்க. பட் எனிவேஸ் அப்படியே நம்ம வந்து பிரேசில் பக்கம் வந்து டைவ் அடிப்போம். கார்லோ ஆன்செலாட்டி இந்த வருஷம் பிரேசிலோடைய ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ். அதாவது நம்ம போன வீடியோல ஜெர்மனி வந்து ஃபர்காட்டன் நேஷன். இது வந்து ஃபர்காட்டனுக்கு வேற என்ன வார்த்தை இருக்கு, வேற என்ன வார்த்தை இருக்குன்னே தெரியல. அந்த மாதிரி பிரேசில் ஆயிடுச்சு. அதாவது ஃபர்காட்டன் இல்ல, என்னது ஐயோ எங்கடா அத்திப்பட்டி கிராமத்தையே காணா அப்படிங்கிற மாதிரி வந்து பிரேசிலோட நிலைமை. என்னடா ஆச்சு அப்படின்னு. பிரேசில் உண்மையிலேயே இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் கண்டென்டர்ஸா கேட்டா கிடையாது. எப்பவுமே எவ்ரி இயர் வந்துட்டு பிரேசில்காகவே நிறைய பேர் பார்க்க வருவாங்க வேர்ல்ட் கப். உண்மையான அதுதான். அந்த டீம்ல அவ்வளவு ஸ்டார்ஸ் இருப்பாங்க ஜென்ரலாவே. நம்மளே எனக்கு எல்லாம் ஞாபகம் 2010 வேர்ல்ட் கப் அதெல்லாம் பாக்குறப்ப என்னென்னமோ ஸ்டார்ஸ் எல்லாம் இருந்தாங்க அந்த ஸ்குவாட்ல. நேமாரோட பிரைம் என்னென்னமோ சூப்பரா இருந்துச்சு. பட் இப்படி உண்மையிலே இந்த ஸ்குவாட் இது பார்த்தோன்னா
யாரா அவங்க ஸ்டார் பிளேயர்னா என்ன நேமார் இருக்கிறாரு, பட் அவருமே இன்ஜர்ட். அவரும் வந்துட்டு ரொம்ப நாளா லைக் டாப் லெவல்ல எல்லாம் ஆடல. சோ பெருசா எதிர்பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் அவர் ஒரு ஸ்டார் கிட் தான் அந்த டீமுக்கு. சோ மத்தபடி அவரை தவிர்த்து இந்த டீம்ல வந்து இவர் தான் மாஸ் அப்படின்னு பார்த்தா அடுத்த கேட்டகரியில வந்து வினிசியஸ் ஜூனியர் தான் இருக்காரு. அது நிறைய பேர் வந்து ஓப்பனா ஒத்துக்கவும் முடியாது. இவர் தான் வந்துட்டு ஸ்டார் பிளேயர்ன்றது. சோ இப்படி இருக்கிற ஒரு ஸ்குவாட வந்துட்டு ஆல் தி வே டு தி ஃபைனல்ஸ் போவோம் இப்ப நம்ம ஆன் பேப்பர்ல பார்க்க முடியுதா? கண்டிப்பா இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரியலடா. ஐ ஹேவ் கான்ட்ரடிக்டிங் வியூஸ் ஆன் பிரேசில். எனக்கு வந்து நோ ஒன் இஸ் பெட்டர் இன் வேர்ல்டு ஃபுட்பால் தேன் யூட்டிலைசிங் ப்ரொஃபைல்ஸ். கார்லோ ஆன்சலாட்டியோட, அதாவது ஆன்சலாட்டிட்டு வந்து ஒவ்வொருத்தவன்ட்டு இருக்கிற ஒரு டேலண்ட்டை எப்படி ப்ராப்பரா வெளிப்படுத்தணுங்கிறது வந்து அவருக்கு தெரியும். அண்ட் ஹி இஸ் டன் இட் மல்டிபிள் டைம்ஸ். நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்துருக்கோம். ஸோ எனக்கு வந்து இந்த வருஷம் ஐ ஃபீல் தே ஹாவ் அ ரியலிஸ்டிக் சான்ஸ். எனக்கு வந்து பெரிய ப்ராப்ளம்ஸா வந்து ரைட் பேக் லெஃப்ட் பேக் தான் நான் வந்து பாக்குறேன். வேர் he is going to play அந்த இபனஸ் and he is going to play டனிலோ. எனக்கு வந்து அதுதான் வந்து because I haven't followed them, அதனால எனக்கு தெரியலன்னு சொல்றேன். பட் ஆனா if they have done really well then they have done really well. எந்த பொசிஷன் சொல்ற யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ரைட் பேக் அண்ட் லெஃப்ட் பேக் அந்த ரெண்டு பொசிஷன்ஸ் தான் எனக்கு வந்து ஷூரா தெரியல. ஏன்னா சென்டர் பேக்ஸ்க்கு வந்து அலெக்சாண்ட்ரோ, லியோ பெரேரா இவங்கள தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் வந்து எனக்கு அதான் வந்து தெரியல. இவங்க வந்து இபானஸ் வந்து ஆடுவான்னு எல்லாரும் சொல்றாங்க. பட் எனக்கு அந்த ஷூரா தெரியல. பட் இட் கம்ஸ் வித் இவன் கேப்ரியல் அண்ட் வித் மார்க்கினியோஸ் சென்டர் பேக்ஸ் வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு மல்டிபிள். இப்போ வந்து வின்னர்ஸ் ரெண்டு பேருமே, ஒன்னு சாம்பியன்ஸ் லீக் ஒன்னு பிரீமியர் லீக், அண்ட் கோல் கீப்பர் வந்து ஆலிசன் ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ அதனால வந்து அந்த டிஃபென்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. பட் ஆனா கோயிங் டுவர்ட்ஸ் மிட்ஃபீல்ட் கசிமிரோ, ப்ரூனோ கெமாரஸ் அண்ட் அந்த ஃபெபினியோ ஆடுவானா இல்ல ஃபெபினியோக்கு பதிலா வந்து பெக்கெட்டா ஆடுவானான்னு எனக்கு வந்து ஷூரா தெரியல. அது வந்து யாரு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டுல ரீசெண்டா வந்து கசமிரோ தான் அட்டாக்கிங் ஆப்ஷனா யூஸ் பண்றாங்க. ஏன்னா உண்மையிலேயே உங்களுக்கு அட்டாக்கிங் ஆப்ஷன் மிட்ஃபீல்ட்ல யாருமே இல்ல. மேபி நெய்மார் வந்துட்டு ஃபுல்லி ஃபிட் ஆகி வந்தாதான் ஆட முடியும். எனக்கு அதுவே பெரிய விஷயம்டா. ஐ டோன்ட் நோ ஒய் நெய்மார் இஸ் இன் தி ஸ்குவாட். டு பி ஆனஸ்ட், அவன் வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது அவங்களோட லீக்ல. ஹி இஸ் பீன் மல்டிபிள் டைம்ஸ் இன்ஜர் ஆயிருக்கான். அவனை ஸ்குவாட்ல எடுத்துறதுக்கு ஜஸ்ட் டு சே ஹே உன்னோட கடைசி வேர்ல்ட் கப் டாடு, நான் வந்து உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போறேன்டா அப்படின்னு. டாப் ஸ்கோரர் ஆஃப் இந்த பிரேசில் டீம் வந்து எடுக்க வேணாம் பார்க்கலாம்டா. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நீ வேணான்னு சொல்றேனா இங்க பாரு. நீ வந்து இப்ப எப்படி சொல்றீங்கன்னா, இப்ப ஜாவோ பெட்ரோ மாதிரி ஒரு பிளேயர் வந்து அவுட்ஸ்டாண்டிங் சீசன் அவனுக்கு, அவனை வந்து டிராப் பண்ணிட்டு நீ நெய்மார் எடுத்திருக்க. இப்ப பாரு மறுபடியும் 3 வீக்ஸ் நெய்மார் இன்ஜர்டு. எத்தனை கேம் ஆடுவான்னு கூட தெரியாது. ஜாவோ பெட்ரோ டிராப்டு. நீ என்ன ரீசன் சொல்லி நீ ஜாவோ பெட்ரோ டிராப் பண்ணுவ? தம்பி உனக்கு என்ன வயசு இருக்கு, உனக்கு நான் அடுத்த வேர்ல்டு கப்ல நான் எடுக்கிறேன், பாவம் அவனுக்கு வந்து வயசாயிட்டு இருக்கு, அதனால நான் ஒரு வருஷம் கூட்டிட்டு போயிட்டு வேர்ல்டு கப் இப்படிதான் இருக்குன்னு காமிச்சு வந்துடுறான்ப்பா அப்படி சொல்லி கூட்டிட்டு போவேன். எனக்கு புரியலையே. இப்ப வந்து ஃபிட்டா இருந்து நல்லா பண்ண கூட இப்ப பாரு மறுபடியும் 3 வீக் இன்ஜர்டுங்கிறாங்க. எத்தனை கேம் ஆடுவான்? ஃபர்ஸ்ட் 2 கேம் எப்படி மிஸ் பண்ணிடுவான்? அப்படியே சரி இருந்தாலுமே வெயிடா, இருந்தாலுமே ஓகேவா, இஸ் நாட் கெட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் வினிசியஸ் ஜூனியர் இந்த ஸ்குவாட். கரெக்டா? கார்லோ ஆன்சலாட்டி வினிசியஸ் ஜூனியர் பத்தி நல்லா தெரியும். இஸ் நாட் கெட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் வினிசியஸ் ஜூனியர் எனி டைம் சூன். கரெக்டா? ரைட் விங்கர்ல இவன் தான் ரஃபினியா தான் ஆட போறான். கண்டிப்பா அங்கேயும் நெய்மார் ஆட போறது இல்ல. சென்டர் ஃபார்வர்டுக்கு மட்டும்தான் இப்ப வந்து ஈகார் தியாகோ தான் வந்து இப்ப மெயின் சென்டர் ஃபார்வர்டா ஆட போறான். ஜாவோ பெட்ரோ இருந்தானா நல்ல ஷவுட் சென்டர் ஃபார்வர்ட் ஆட வைக்கிறதுக்கு. நீ ஜாவோ பெட்ரோ டிராப் பண்றதுக்கு ரீசன் மட்டும் என்னன்னு சொல்ல. நீ நெய்மார் எடுத்துட்டு ஜாவோ பெட்ரோ டிராப் பண்ற அளவுக்கு நெய்மார் என்ன பண்றான் சீசன் ஃபுல்லா? எதுவுமே கிடையாது. நேமார் சாண்டோஸ்ல நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான். ஆக்சுவலா அவன் கோல்ஸ் அசிஸ்ட்லாம் நல்லா தான் கொடுத்துட்டு இருந்தான். அஃப்கோர்ஸ் அவன் பிரைம் அளவுக்கு இல்ல. பட் நான் திருப்பி என்ன சொல்றேன்னா, பிரேசில் பிளேயர்ஸ்க்கே மொரால் பூஸ்டா இருக்கும் நேமார் வந்தாங்கன்னா. ஏன்னா அவன் லிவிங் லெஜெண்ட். இந்த பிரேசில் டீமோட டாப் மோஸ்ட் ஸ்கோரர். அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்துட்டு நீ அட்லீஸ்ட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸேக்காக நீ கூட்டிட்டு போலாம். டெஃபினட்டா ஒரு பெரிய பூஸ்டா தான் இருக்கும். ஜாவோ பெட்ரோ வந்து 50-50 நிறைய பேர் சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா இங்க வந்து ஆப்வியஸ் 20 கோல்ஸ் எடுத்திருக்கான். ஸோ பெரிய நல்ல சீசன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அண்ட் இன்ஜுரி ப்ரோன் நேமார், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் பெரிய இம்பாக்ட் இருக்குமா? இப்ப வந்து ஜாவோ பெட்ரோ வந்து இப்ப நேமார் டிராப் பண்ணி ஜாவோ பெட்ரோ கூப்பிட்டதுனால அவன் 5 கோல் போடுவான் வேர்ல்ட் கப்னா கண்டிப்பா நான் எழுதி கொடுக்குறேன். 5 கோல்லாம் போட மாட்டான். அநியாயம் பண்றடா டே. நான் பாக்குறேன்டா நெய்மார் எத்தனை கேம் ஆடுறான், எவ்வளவு இன்ஃபுளுன்ஷியலா இருக்கான்னு நான் வந்து வெயிட் பண்ணி பாக்குறேன். பட் ஆனா முக்கியமான ஒரு விஷயம், போர்ன்மத்தோடைய ரைட் விங்கர் ராயான் எடுத்திருக்காரு. ரொம்ப யங் எக்ஸைட்டிங் ஃபிளையிங் ஃபுல் பேக்கு, சாரி விங் பேக்கு. செம்மையா பீப்புளை டேக் ஆன் பண்ணி பீட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருந்து செம்ம தண்டர் பினிஷ் பண்ணக்கூடிய பிளேயர் அவன். நம்ம ஹல்க பாத்திருக்கோம் பிரேசில்ல, நீ பாத்திருப்ப ஹல்க. அந்த மாதிரி செம்ம ஸ்ட்ராங் லெஃப்ட் ஃபுட்டு, அடிச்சானா டமார்னு வந்து அடிக்கிறது, நெட் அடிக்கிற மாதிரி ஒரு பவர் இருக்குது. பெட்டர் யங் பிரேசிலியன் டேலண்ட் தென் எஸ்தவாவோன்ற
ஏன்னா அத ஒருத்தர் செலக்ட் எஸ்டவா ஆகல விளையாடவே இல்ல, அவனை எடுக்கவும் முடியாது. கரெக்டா தான் முடிவு பண்ணிருக்காப்ல எஸ்டவாவை எடுக்காதல. அதெல்லாம் எந்த அப்ப டவுட்டுமே அதான் கிடையாது. இப்ப ஒத்துக்கிறேன் பெட்டர் யங்கர் டேலண்ட். ரயான் தாண்டா ஃபார்ம்ல இருக்கான், நல்லா விளையாடிட்டு இருக்கான்டா, நல்ல ஒரு சீட் கோடா இருப்பான், அதனாலதான் அவரை வந்து எடுத்திருக்காரு. எஸ்டிவா வந்து ஃபிட் ஆயிட்டு விளையாடட்டும், அப்புறம் வந்து அவரையும் தான் எடுப்பாரு. இதுல ஒன்னும் டவுட் கிடையாது. நெய்மார் தூக்கிடலாம், ஒண்ணு வந்து இது பண்ண போறல, எஸ்டிவாவை கொண்டாந்துடலாம், ஒன்னும் பெரிய டிராப் கிடையாது. உடனே வந்துட்டான் எஸ்டிவா இல்லையான்ட்டு. பட் உனக்கு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் என்ன? ஐ ரியலி ஹேவ் ஹை ஹோப்ஸ் வித் பிரேசில் திஸ் சீசன் திஸ் டைம். இப்ப எனக்கு வந்துட்டு இப்ப இந்த அட்டாக் ஆப்ஷன் 2 நல்லா இருக்குறா. இப்ப ஈகோர் தியாகவும் சரி, இல்லனா மத்தேஸ் குன்யா வச்சு ஆடலாம் ஸ்ட்ரைக்கரா. சோ 2 ஆப்ஷன் இருக்குது, அவங்க இந்த கேம் பொறுத்து போடலாம். அண்ட் அவங்களோட ரீசன்ட் மேட்சஸ் கூட நம்ம பார்த்தோம்னா இப்ப தி மோஸ்ட் ரீசன்ட் ஃப்ரெண்ட்லில வந்து 6-2 அகைன்ஸ்ட் பனாமா ஜெயிச்சிருக்காங்க. அதுல எல்லாருமே ஒரு கோல் தான் அடிச்சிருக்காங்க, யாருமே 2 கோல் அடிக்கல. சோ வந்து நல்லா ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கு கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் குரோவேஷியாவோட 3-1. ஆப்வியஸ்லி குரோவேஷியா வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிக்ஸரா தான் இருந்தது. ஏன்னா ஒரு யூரோப்பியன் டீமோட ஆடிருக்காங்க, 3-1 ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் பிரான்ஸோட மட்டும் தான் 2-1 தோத்துருக்காங்க. அண்ட் அங்க இங்கேன்னு தடுமாட்டு இருந்தாலும் ஓரளவுக்கு கார்லோ ஆன்செலோட்டி எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் சாலிடா செட்டப் பண்ணிட்டு வராரு. ஸோ ஐ ஃபீல் கொஞ்சம் டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். பட் உண்மையிலேயே வந்து இவங்க ஆல் அவுட் போவாங்களான்னு கேட்டா இல்ல. ஐ ஃபீல் குவார்டர் ஃபைனல்ஸ் மேக்ஸிமம் அவரோட பொட்டன்ஷியல். I don't know who they're facing. Once again நான் வந்து கொடுக்குற இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் டிரா பார்க்கல. ஸோ அது வந்து நம்ம நாக் அவுட் ஸ்டேஜஸ் வரும்போது பார்ப்போம். குரூப் வந்துட்டு மொராக்கோ, ஐடி அண்ட் ஸ்காட்லாந்து. டெக்னிக்கலி ஈஸியர் குரூப் தான் சொல்லலாம். ஆக்சுவலா ட்ரிக்கி குரூப் தான்டா, ஈஸி குரூப்லாம் கிடையாது, ட்ரிக்கி குரூப் தான். ஸ்காட்லாந்து வேற இருக்காங்க, மொராக்கோ இருக்காங்க. ஆனா இந்த வேர்ல்ட் கப்போடைய மிகப்பெரிய விஷயம் வந்து 3 ஆஃப் இந்த குரூப் கேன் குவாலிஃபை. ஸோ அதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த வேர்ல்ட் கப்ல. அதை பத்தி மறுபடியும் அடுத்த வீடியோ நானும் சுபாஷும் வந்து பேசுவோம். பட் ஆனா ஐ ஹாவ் ஹை ஹோப்ஸ். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் பிரேசில் டு மேக் த செமிஸ். லெட்ஸ் சி. ஐ திங்க் தே வில் மேக் த செமிஸ். பட் அங்கிருந்து வந்து என்னுடைய குலதெய்வம் டச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த இதுக்கு வந்து டைவ் அடிப்போம். ஒரு ஓப்பும் கிடையாது, ஒரு ஓப்பும் கிடையாது. ஓ நீயே உனக்கு ரிவர்சிங் போட்டிருக்க. உலகத்துக்கே தெரியும் நீ வந்து நெதர்லாண்ட்ஸ் ஃபேன். உனக்கு வந்து கோடி கேக்போ தான் வந்துட்டு என்ன சொல்றது, இருக்கிறதுலே பெஸ்ட் பிளேயர் இந்த வேர்ல்டு நீ வந்து வேண்டிக்கிறோம். ஆமாண்டா, அப்படி தாண்டா எல்லாத்தையும் கிளப்பி விட்டீங்க. நீங்களா வந்து ஒரு முடிவு எடுத்து கிளப்பி விட்டீங்க. ஆக மொத்தம் டச் என்னை கொண்டு போய் நிப்பாட்டிட்டீங்க. எனக்கு பிடிச்சது ஸ்பெயின் தான், நீங்களா சேர்ந்து கொண்டு டச்ல கொண்டு நிப்பாட்டிட்டீங்க. என்னத்தையோ போங்க டச். இது ஒண்ணு இங்க வேற. ஏன்டா இவ்வளவு பச்சையா வந்து போய் சொல்றேன். இங்க நானா சொல்றேன் இருக்கிறாரு, கோடி கேக் போயிருக்காரு. அதை விட்டு ஒரு ஸ்பெயின் யாருமே சம்பந்தமே இல்லாம ஸ்பெயின போய் நான் பார்க்க ஆரம்பிச்சது ஸ்பெயின்ரா. நான் எதுக்கு சம்பந்தம் இல்லாம டச்சுக்கு போய் நிப்பாட்டுறேன். ஸ்பெயின் எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டு வேற ஆளையே பார்க்க போயிட்டாங்க. இப்ப எதுக்கு அப்ப நீ ஸ்பெயினை சப்போர்ட் பண்ற? அப்ப நீ எதுக்கு போர்ச்சுகல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற? நான் ரொனால்டோ பார்க்க ஆரம்பிச்சு இன்னும் ஆடிட்டு இருக்காரு, அதனால சப்போர்ட் பண்றேன். லாஜிக் இருக்குது, அப்படியே மாத்திட்டான். பட் டச் பக்கம் வரேன். அதாவது இது ஒரு ஸ்குவாடு, இது ஒரு ஸ்குவாடு அப்படிங்கிற மாதிரிதான் இங்க இருக்கிற ஒரு நிலைமை. இங்கயோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து இவங்களுடைய டிஃபென்ஸ்ரா. டிஃபென்ஸ்ல வந்து சால் தான் இருக்கானுங்க. டிம்பர், வேன்டைக், வேன் ஹெக்கே அண்ட் அந்த லெஃப்ட் பேக் வந்து எனக்கு யார் ஆடுவாங்க, வேண்டவன் ஆடுவானா இல்ல ஹேட்டோ ஆடுவாங்களா அப்படின்னு அந்த லெஃப்ட் பேக் மட்டும் எனக்கு தெரியல. இல்ல டம்ஃப்ரீஸ் வச்சு கூட ஆடலாம் லெஃப்ட் பேக் பொசிஷனுக்கு. ஏன்னா அவன் பயங்கர வெர்சடைல். அதனால அலாங் வித் கோல் கீப்பர் ஃபிளெக்கன் ஆடுவானா, இந்த ராபின் ரூவ்ஸ் தெரியல. ஐ திங்க் ஃபிளெக்கன் வில் பிளே. ராபின் ரிவ்ஸ் வந்து இந்த சீசன் தான் நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கான். ஸோ ஐ திங்க் ஸ்டில் ஃபிளெக்கன் வில் பிளே. ஸோ அந்த சாலிட் டிஃபென்ஸ் தான் இவங்களோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த். வெரி வெரி சாலிட் அட் த பேக் அவங்க பண்றது. மிட்ஃபீல்ட் பக்கம் வந்தேன்னா ஃப்ரெங்கி டியாங் இருக்கான். ஹோப்ஃபுல்லி ஹி ஹாஸ் அ குட் சீசன். அதே மாதிரி வந்துட்டு ரைண்டர்ஸ் அண்ட் கிராவன்பெர்ச் வில் பிளேன்னு நான் நினைக்கிறேன். பட் ஐ எம் நாட் ஷுர். அகைன் கூப்மைனஸ் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது உண்மையிலே நீ பார்த்தனா கிராவன்பெர்க், டியாங், அதுக்கப்புறம் ஃபார்வர்ட்ல கொஞ்சம் டிஜானி ரைண்டர்ஸ்லாம் வந்து சரியான என்ன பாருங்க. ப்ளீஸ்ரா யா ஓரளவுக்கு என்ன நீ சொல்ல வர? அப்ப நீ வந்து டியாங், கிராவன்பெர்க்னால மிட்ஃபீல்ட் பிவட்ட பார்க்க முடியாதுன்ற? சத்தியமா முடியாதுடா, சும்மா இருடா. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? வாங்க, அவங்கதான் ஃபர்ஸ்ட் தூக்கி போட்டு மிதிப்பாங்க அவனை. ஓகேவா, நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு அவங்களுக்கு வந்து தெரியும். I am not very comfortable with that midfield. You can say whatever you want. They will get easily bypassed. அவங்க கவுண்டர்ஸ்ல தான் வந்து இவங்க 3 பேர்னாலையுமே ஸ்டாப்பே பண்ண முடியாது. There is no natural ஒரு டிஎம் மாதிரி அந்த ஸ்குவாட்ல 3 பேர்லயுமே யாருமே கிடையாது. So I think they will get crushed. அகைன் அட்டாக்ல இன்னொரு மிகப்பெரிய சஸ் இருக்குடா. இந்த அட்டாக் வந்து டிபாய், மாலன் அண்ட் கேக்போ. ஓகேவா, இதுல இந்த 3ல யாரு மிகப்பெரிய கோல் த்ரெட்னு சொல்லு? ஆப்வியஸ்லி டிபாய் தான். இதுல என்ன டவுட்? அப்போடா இந்த சீசன்ல வந்து மிகப்பெரிய கோல் த்ரெட் மாலன் தான் வந்து பயங்கரமா விளையாடி இருக்கான் இந்த சீசன். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல வந்துட்டு கிட்டத்தட்ட 18 கோல் அடிப்பான். நேஷனல் டீமுக்கு யார் பெர்ஃபார்மர்? செகண்ட் ஐ திங்க் டாப் கோல் ஸ்கோரர் ஆஃப் ஆல் டைம் ஃபார் நெதர்லாண்ட்ஸ் வந்துட்டு இவன்.
டிபாய் நாட் ராங். கரெக்டா அதனால கரெக்டா. வந்துட்டு நம்ம அவரை குறைச்சு டிபாய் இறக்கணும். தான் ஹஸ் பீன் தேர் பிகெஸ்ட் கோல் த்ரெட் ஓவர் த இயர்ஸ். அதை டினை எல்லாம் பண்ண முடியாது. பட் ஐ திங்க் அதான் இந்த 3 பேர் ஆடுவாங்க. தேர் இஸ் a huge chance for சம்மர்வில். எப்பவாச்சும் என் தலைவன் கேக்போ உட்கார வச்சிட்டாருன்னா சம்மர்வில்ல வந்து கொண்டு ஆட வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி தலைவன் கேக்போ உட்கார வைக்கவே மாட்டார். அந்த ஆளுக்கு அது தெரியாது. கேக்போ இல்லாமலாம் அந்த ஆளுக்கு ஆட தெரியாது. அதனால கேக்போ கண்டிப்பா ஆடுவான். அதனால வந்து இந்த ஸ்குவாட் வந்து ஆர்சனல் மாதிரி நான் சொல்லுவேன். ஒரே ஒரு கோலை போட்டுட்டு எப்படியாச்சும் டிஃபென்ஸ் பண்ணி தாக்கு பிடிச்சிடறாங்க இருக்கிற ஒரே டீம் இந்த டீம் தான் இந்த வேர்ல்டு கப்ல. அதனால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா சான்ஸ் இருக்கு. ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சான்ஸ் இல்ல. எங்கனால முடிஞ்ச ஹெல்ப் நாங்க பண்றோம். அதனால அந்த இந்த டாக்டிக்ஸ் எல்லாம் வந்து அப்படியே புழிஞ்சு எடுத்துட்டு பண்ணா இவங்களும் ஜெயிச்சிடலாம். அதான் சொல்றேன். நான் ஒரு 2 மிஸ்ஸிங் வந்துட்டு, ஒரு மேஜர் மிஸ்ஸிங் வந்துட்டு, இப்ப இந்த டிஃபெண்ட் பண்ற டீம்ன்றோம். ஒரு டிஃபென்ஸுக்கு சாலிடா ஹைட்டான ஒரு ஆளான நம்ம ஸ்வென் பாட்மனை எதுக்கு மிஸ் அவுட் பண்ணாங்கன்னு தெரியல. he did not make it to the team. சோ நியூ காஸ்ல ஆடக்கூடிய ஸ்வென் பாட்மன் அவரு மிஸ் பண்ணிருக்காரு. அப்புறம் இன்னொருத்தர் பெருசா நான் சொல்ல விரும்பல. பட் அந்த XS7 ஒருத்தர் ஸ்கேம் பண்ணி சுத்திட்டு இருந்தாரு. அவரு இன்ஜரிடா, அவனுக்கு இன்ஜரிடா இருந்திருந்தா விளையாண்டுருப்பான்டா. ஒட்டானு ஸ்கேம் பண்ணி சுத்திட்டு இருந்தாராம். 2 பேர் மிஸ் அவுட். இவங்க இது சொல்லிடுறேன். குரூப் வந்துட்டு இவங்க குரூப்ல வந்து கொஞ்சம் ட்ரிக்கி. ஏன்னா ஜப்பான், ஸ்வீடன், துனிசியா. ஸ்வீடன் நல்லா ஆடுவானுங்க அப்பப்ப. ஜப்பான் டார்க் ஹார்ஸ் எப்பவுமே ஏதாச்சும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டுருவாங்க. சோ உண்மையிலேயே இப்ப நம்ம பேசுறது ஓரளவுக்கு டஃபா இருக்கிற குரூப்னு சொல்லணும்னா இது சொல்லலாம். ஆமா ஆமா. அகைன் ரவுண்ட் ஆஃப் 16 பண்ணாலே இந்த டீம் பெருசு. நீ சொன்ன மாதிரிதான் இது வந்து யூசுவலி இந்த வேர்ல்ட் கப்ஸ்ல நம்ம வந்து யூ கேன் நாட் டிஃபெண்ட் யுவர் வே டு a win in a வேர்ல்ட் கப். ஐ ஹவ் நெவர் சீன் தட் ஹேப்பன். சும்மா டிஃபென்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு கோலே போட தெரியாம வந்து இட் யூசுவலி நெவர் ஹேப்பன்ஸ். யூ நீட் டு ஹேவ் ப்ராப்பர் ஃபயர் பவர். அது இந்த டீம்ல இல்லை. ஒரே கோலை போட்டு தத்தளிச்சு ரவுண்ட் ஆஃப் 32 வந்துருவானுங்க. அதுல ஒன்றும் டவுட் இல்ல. ரவுண்ட் ஆஃப் 16 எனக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த ஸ்குவாடு ரவுண்ட் ஆஃப் 16 பண்ணுமா அப்படிங்கிறது. பண்ணிட்டானுங்கன்னா அதுவே மிகப்பெரிய ஒரு இது. போன வருஷம் குவார்டர் ஃபைனல் வந்தானுங்களா அந்த அர்ஜென்டினா, ஒரு உலகத்துக்கே தெரியுமா, இந்த ஒரு போஸ்ட் கொடுத்தாலே போதும். அதேதான். அதனால வந்து அகைன் வெரி வெரி பேட் ஸ்குவாட். இவங்க பேட் ஸ்குவாட்னு இல்ல, அவ்வளவுதான் இருக்கு. இட்ஸ் நாட் லைக் மெனி பிளேயர்ஸ் மிஸ்ட் அவுட் எல்லாம் இவ்வளவுதான் இருக்கா இந்த ஸ்குவாட்ல. அதனால வந்து ஒன்னும் பெரிய ஓப்பலாம் இல்ல. ஸ்குவாட விட கரெக்ட் தான் நீ சொல்ற. ஸ்குவாட் என்னன்னா நீ சொன்ன பாயிண்ட் தான். அட்டாக்கிங் ஆப்ஷன் வந்து யார் கோல் போடுவான்னு எனக்கு தெரியல. சப்ஸ்டியூட்ல பாத்தோம்னா ஸ்ட்ரைக்கருக்கு வர்க்காஸ் தான் இருக்கிறாரு. அவரெல்லாம் கூட சும்மா கூட்டுன்னு வர்றதுக்கு தான் வச்சிருக்காங்க. பட் உண்மையிலே கோல் த்ரெட்னு பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்குது. மேபி இந்த டிஃபெண்டர்ஸ் மூலியமா இப்ப வந்துட்டு கார்னர்ல இருந்து ஆக்கே இல்லைன்னா வந்து வேண்டே இவங்க எல்லாம் வந்துட்டு கார்னர்ல கோல் போட்டாதான் உண்டு. உண்மையிலேயே ஆர்சனலோட வேர்ல்ட் கப் வருஷனா போக போறாங்க இது. சோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அகைன் என்ன நீ சொன்ன மாதிரி நானும் அக்ரி பண்றேன். ரவுண்ட் ஆஃப் 16 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அது போனாலே பெரிய விஷயம். பட் இவ்வளவுதான் எதிர்பார்க்கலாம். சரி, மறுபடியும் வருவோம். லே ப்ளூ என்ன இந்த வருஷம் எப்படி இருக்கு? இதை விட வந்துட்டு மோஸ்ட் கன்சிஸ்டன்டான ஒரு வேர்ல்ட் கப் டீம் வந்து நான் பார்க்கல. பேக் டு பேக் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ். ஸோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். என்ன இந்த ஸ்குவாட் வந்துட்டு நல்லா வருஷம் வந்துட்டு சேஞ்சஸ் நடந்தாலுமே இருந்தாலும் இவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் டீமா வந்து வரானுங்க ஆன் பேப்பர். ஸோ இப்ப பிரான்ஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் டாப் 3 நேஷன் சொன்னல, அதுல வந்துட்டு கண்டிப்பா இந்த ஒரு டீம்ல வச்சுக்கலாம் பிரான்ஸ் வின்னர்ஸ். ட்ரூடா, நீ வந்து யூ கேன் நெவர் ரைட் ஆஃப் பிரான்ஸ். ஐ திங்க் லாஸ்ட் வேர்ல்ட் கப் ஃபார் டிஸ்சாம்ப்ஸ். ஏன்னா ஜிடான் இஸ் கோயிங் டு டேக் ஓவர் ஆஃப்டர் த வேர்ல்ட் கப் அப்படின்னு ஹெவியா ரூமர் வந்துகிட்டு இருக்குது. ஸோ டிஸ்சாம்ப்ஸ்க்கு லாஸ்ட் ஐ திங்க் டிஸ்சாம்ப்ஸ்க்கு இது 3rd வேர்ல்டு கப்பா 4th வேர்ல்டு கப் ஐ திங்க் 3rd வேர்ல்டு கப்னு நினைக்கிறேன். 12 இயர்ஸ் என்னமோ வந்து மனுஷன் இருக்காப்ல பிரான்ஸ் ஸ்குவாடை வச்சுட்டு. ஸோ ஹியூஜ். ஒரு வருஷம் வின்னர்ஸ், ஒரு வருஷம் ஃபைனலிஸ்ட், அண்ட் திஸ் இஸ் 3rd வேர்ல்ட் கப் ஃபார் டிஸ்சாம்ப்ஸ். அகைன் ஸ்குவாட் ஸ்டார் ஸ்டட்டட் ஸ்குவாடு. வந்து நீ என்ன சொல்றதுன்னே தெரியலடா பிரான்ஸை பத்தி எல்லாம். யாரு விளையாடுவா, யாரு உட்கார வைப்பாங்கன்னே தெரியல. நான் வந்து அப்ராக்சிமேட் லைன் அப் சொல்றேன். மைனியான், குஸ்டோ ஆன் த ரைட், சலீபா வந்து இன்ஜர்டுங்கிறாங்க. he will not play the world cupங்கிறாங்க. இது எவ்வளவு ட்ரூன்னு தெரியல. பட் if சலீபா is injured then கொனாட்டே and உபமெக்கானோ will start as center backs. அதே மாதிரி லெஃப்ட் பேக்ல வந்துட்டு நல்ல சென்டர் பேக் பண்ண. ஓகே தெரியும். வேர்ல்ட் கப் நடக்கும்போது தெரியும். அண்ட் லெஃப்ட் பேக்கா வந்துட்டு டீனியா ஆடுவான்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த டீனியா ஆடுவானா இல்ல தியோ ஹெர்னாண்டஸான்னு தெரியல. வருத்தப்படுவாங்களே கூண்டேக்கு என்ன குறைச்சல். அவங்க தாண்டா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கூண்டே இந்த சீசன் ஃபுல்லா. எப்ப ப்ரோ வாங்கிட்டு போறீங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு என்ன கூண்டே மாட வைக்க பாக்குறீங்க அப்படின்னு நினைச்சேன். எல்லாருமே ஐயோ இந்த சீசன் ரொம்ப மோசமா பண்றான் ப்ரோ, அவன் எப்படியாச்சும் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவனை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இவன் தான் ஆடுவான்னு நினைக்கிறேன். டீனியா தான் லெஃப்ட் பேக்கா ஆடுவான்னு நினைக்கிறேன். சென்டர், இப்ப இந்த சென்டர் மிட் தான் இன்னொரு பெரிய விஷயம் பிரான்ஸ்ல. அகைன் இவ் யார் ஆட வைப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா
சமேனி இருக்கான், ஒருத்தன் கன்ஃபார்ம் ஜெயரேமரி இருக்கான். என்கோலோ கான்டேவை இந்த டீம்ல இருந்து தூக்க முடியாது. Hi. Hi, hello. Congratulations, first of all. Thank you. அவ்வளவுதான் டெஃபினெட்லி ஸ்டார்ட். அவ்வளவுதான். என்ன ஆனாலும் அந்த ஒரு மரக்கட்டை மட்டும் அப்படியே இருக்கு. என்ன ஆனாலும் கான்டே மட்டும் தனியா வந்துடுறாங்க. எல்லாருமே நீ இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவியான்னு தெரியல. இந்த பிரான்ஸ் ஸ்குவாடுக்கு வருவாங்கல்ல, எல்லாம் அந்த கார்ல வந்து இறங்கி அந்த வீடியோஸ்ல நீ பாப்பியான்னு தெரியல, மக்களை நீங்க பாப்பீங்களான்னு தெரியல. எல்லாருமே பயங்கரமா அப்படி இப்படின்னு ஃபேஷன் ஐகானா அந்த சூட்டு இந்த ஜீனு அண்டர் கோட் அப்படின்னு போட்டு வருவானுங்க. தலைவன் இந்த வருஷம் கூட ஒரு பயங்கரமான லூஸான ஒரு டிஷர்ட், அப்படியே ஒரு ஜீன்ஸ் பேண்ட். எப்படியா நீ மட்டும் தனித்துவமா வர அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். கான்டேவை பார்த்தாலே தெரியும். மறுபடியும் வந்து தலைவன் அப்படிதான் வந்தான். சோ கான்டே, ஜெயரெமரி அண்ட் சமேனியா இல்ல கொஞ்சம் அட்டாக்கிங்கா போலான்ட்டு சர்க்கியை வச்சு ஆட வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்ப தேடிக்கிட்டு இருக்காங்க. ஐ திங்க் சர்க்கி will still not play. வந்து ராபியோவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ எனக்கு தெரியல, இப்ப வந்து ராபியோவுமே வந்துட்டு ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் அது இல்லாம கொஞ்சம் இன்னும் அட்டாக்கிங்கா அவங்க யோசிக்கணும்னா மேபி வந்துட்டு தெரியல, ரயன் சாக்கிய கூட நீ வந்து மிட்ஃபீல்ட்ல போடலாம்ல. எனக்கு தெரியல, இது ஒரு ஆப்ஷனா இருக்கலாம். அதான் சோ சர்க்கியை கூட ஆட வைக்கலாம். பட் அட்டாக்கர்ஸ் நீ சொல்றா, நான் சொல்ல மாட்டேன். 3 பேர் யாரா அட்டாக்கர்? 3 பேர் ஆப்வியஸ்லி பேலண்டார் வின்னரான நம்ம உஸ்மான் டெம்பேலே, கிலியான் எம்பாப்பே. லெஃப்ட் சைடுல வந்துட்டு ஐ ஃபீல் தூவே போடலாம். சோ ஐ ஃபீல் இதுதான் அவங்களோட ஸ்ட்ராங்கெஸ்ட் எவர் அட்டாக்கிங்கா இருக்கும். பட் அது இல்லாம வேற ஆப்ஷன்ஸ் பார்த்தா நீ ஒலிசேவை டிராப் பண்ணிட்டு இல்ல அப்போ வந்து எனக்கு ஏன்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் யாருக்கு பேபி வந்து எம்பாப்பே லெஃப்ட் விங் ஆறாங்க, எம்பாப்பே லெஃப்ட் விங், டெம்பேலே ஸ்ட்ரைக்கர் அப்படின்னா வந்துட்டு ஒலிசே ரைட் விங். இது பெஸ்ட், வேற லெவலா இருக்கும். இதை தவிர்த்து இங்க பாரு டெஸ்டிரே டூவே வந்து சப்பு நான் சொல்ல. அது இல்லாம பார்கோலா, மட்டேட்டா, அப்புறம் மார்க்கஸ் துராம், இவ்வளவு வந்து சப்ஸ்டியூட்லயே வந்துட்டு எல்லாருமே 100 மில்லியன் வர்த்து பிளேயர்ஸ் தான். அதான் சொல்றேன், இந்த ஸ்குவாட்ல யார வேணாலும் நீ போட்டு ஆட வைக்கலாம். எந்த நிமிஷத்துல வேணாலும் எவன வேணாலும் உள்ள கொண்டாந்து எவன் வேணாலும் கோல் போடுவானுங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் இது, அதுவும் அட்டாக்கர் மட்டுமே. அதனால வந்து வெறித்தனமான அகைன் ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ் ஃபார் த வேர்ல்ட் கப், ஈஸிலி செமிஃபைனலிஸ்ட்ஸ். அந்த மாதிரி தான் அந்த ஸ்குவாடை பார்த்தாலே வந்து தெரியுது. மிட்ஃபீல்ட்ல கவர் இருக்கு, அட்டாக்ல கவர் இருக்கு, டிஃபென்ஸ்ல ப்ராப்பர். டிஃபென்ஸ்ல கொஞ்சம் சசா இருக்கானுங்க. பட் ஐ திங்க் that will be enough to take them over அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் மாதிரி ஒரு ஸ்குவாட் இருக்குது. ஹியூஜ் மோட்டிவேஷன். டெஸ்சாம்ஸ் ப்ராபப்லி he wants to win another, இல்ல அட்லீஸ்ட் மேக் இட் டு செமிஸ் அந்த ஃபைனல்ஸ். அந்த மாதிரி ஒரு ஸ்குவாடை வந்து வச்சிருக்கானுங்க. ஃபார் மீ அகைன் செமிஸ் நல்ல பாசிபிலிட்டி இருக்கு, நல்ல ஸ்குவாட் இருக்கு, நல்ல அட்டாக்கிங் டேலண்ட் இருக்கு, ஃபுல்லா அட்டாக்கிங். நானே வந்து ஒரு 3 டீம் சொல்றேன் ஃபைனல்ஸ்னு, அதுக்குன்னு அதோட சேர்த்து இதையோ சொல்லிடுறேன் ஃபைனல்ஸ்னு. பட் டெஃபினட்டா ஏன்னா பிரான்ஸ் எல்லாம் வந்துட்டு லிட்டரலி அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த ஸ்குவாட்ல. பிளஸ் பிரைம்ல இருக்கிற ஒரு எம்பாப்பேக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் என்ன சொல்லணும்னா 14 கேம்ஸ் ஆடிருக்காங்க வேர்ல்ட் கப்ல. அதுல வந்து 12 கோல்ஸ். he just literally needs 4 more goals to overtake மிரோஸ்லாவ் க்ளாஸா. சோ வந்துட்டு வேர்ல்ட் கப் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளேயர் ஆக வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம மெஸ்ஸிக்கு சொல்லல, மெஸ்ஸிக்கு 13 கோல்ஸ், அவருக்கும் 3 கோல் தான் வேணும். சோ பட் எம்பாப்பே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு சீசனா இருக்க போகுது இந்த வேர்ல்ட் கப்ல. அண்ட் மறக்க முடியுமாடா போன வருஷம் ஃபைனல் ஒத்தாலா பிரான்ஸ் ஆடிட்டு இருந்தா. பெஸ்ட் எவர் ஃபைனல்ஸ்ன்றது எல்லாருமே ஓட் பண்ணி ஒத்துக்கிறானுங்க. அதை விட ஒரு பெட்டர் மேட்ச் நம்ம பார்க்கவே வாய்ப்பு இல்லடா. அந்த மாதிரி வந்ததுன்னா நான் சிதறிடுவேன். இன்னொரு மேட்ச் அந்த மாதிரி பாக்குறதுக்கு என்ன வேணா பண்ணலாம். ஆமா, இந்த வருஷம் நியூயார்க்ல நடக்குது மெட் லைஃப் ஸ்டேடியம் ஃபைனல். கரெக்ட். யாரெல்லாம் மிஸ் அவுட் ஆறாங்கன்னு சொல்லிடுறேன் பிரான்ஸ் டீம்ல. ஆப்வியஸ்லி ஒன் ஆஃப் த பிளேயர் வந்துட்டு கிறிஸ்டோபர் என்குங்கு. அவர் வந்துட்டு மிலான்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓகேவா தெரியல, பட் அவ்வளவு பெரிய மிஸ் அவுட்டா தெரியல. பட் இன்னொரு மேஜர் மிஸ்ஸிங் பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி எக்கிட்டிகே. ஏன் நான் சொல்றேன்னா ரோட் டு த வேர்ல்ட் கப்ல வந்து நிறைய கேம், இந்த பிரேசில் கேம்ல கூட அவன் தான் வந்து ஒரு கோலை போட்டு 2-1 ஜெயிச்சதுக்கான காரணமா இருந்துச்சு. சோ இது வந்து ஒரு பெரிய மிஸ்ஸிங்னு சொல்லலாம். I think he made a strong case to start. அந்த மாதிரி ஒரு நல்ல கேஸையும் அவன் வந்து he made an unfortunate injury. இன்னொரு மிகப்பெரிய நேம் வந்து கேமவிங்கா மிஸ்ஸஸ் அவுட். சோ he is also not in the squad. கேமவிங்கா வந்து ஒரு பெரிய இதுன்னு சொல்ல முடியாதுன்னா கரியரே டவுன் ஆயிடுச்சு. அப்போ ரியல் மேட்ரிட் தோத்து நம்ம போறாங்க. இங்க பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அதுவும் கரெக்ட் தான். பட் ஒன்ஸ் அகைன் பிரான்ஸ் நல்ல ஸ்குவாட், நல்ல டீம். அண்ட் அவங்க குரூப் சொல்லிடுறேன். சோ தி குரூப் வந்துட்டு செனகல், ஈராக் அண்ட் நார்வே. அகைன் ஒரு யூரோப்பியன், ஒரு இது ஆப்பிரிக்கன் அண்ட் ஆக்சுவலா ஒரு ஏசியன் டீம். சோ கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட்டா இருக்குது. அதே மாதிரி ஃபைனலா அங்க இருந்து வருவோம். டீம் கூட ஆடுறப்ப உங்களுக்கு அன்பிரெடிக்டபிளா தான் இருக்கும் எப்பவுமே. அதுவும் கரெக்ட் தான்டா. பட் ஃபைனலா அங்க வருவோம். நார்வேன்னு சொன்னேன். The பயங்கரமான டார்க் ஹார்சஸ் நார்வே. they breezed through qualification. எர்லிங் ஹாலண்ட் செம்ம ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருந்து they breezed through the qualification stages.
and they've qualified for the World Cup. I think the first World Cup qualification after a very long time நினைக்கிறேன் அவங்களுக்குலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் நார்மல் 1998. அப்பா தட்ஸ் நியர்லி 28 இயர்ஸ். அதுக்கப்புறம் வந்து தேவ் குவாலிஃபைட் ஃபார் த வேர்ல்ட் கப். அகைன் இந்த ஸ்குவாடு வந்து சும்மா அட்டாக் டிபெண்டன்ட் ஸ்குவாடு. நீ வந்து அவங்க எடுத்ததே வந்து மூணு அட்டாக்ங்கிற பேர்ல எடுத்துக்க. ஆனா அந்த 3 யாரு தெரியுமா? எர்லிங் ஹாலண்ட், சோர்லாத் அண்ட் ஸ்ட்ரான்லாசன். 3 பேர் தான் அவங்களோட அட்டாக்கிங் ஃபார்வர்ட்ஸ். 3 பேரும் எடுத்து வச்சிருக்காரு. வேற அட்டாக்கிங் பிளேயர்ஸே இல்ல அந்த ஸ்குவாட்ல எடுத்து வச்சிருக்காரு. 3 அட்டாக்கிங் ஃபார்வர்ட்ஸ். அகைன் தேர் அதான் சொல்றேன்ல, தே ஆர் வெரி வெரி டிபெண்டன்ட் ஆன் தேர் அட்டாக்டா. அந்த அட்டாக் வந்து எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் உங்க கேப்டன் ஏதாச்சும் பண்ணுவானா? கேப்டன்லாம் நார்வே டீமுக்கோ கேப்டன் அங்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் எதாவது விடுவாரு பாரு. பார்த்தல பெர்ஃபார்மன்ஸ்லாம் எல்லாமே வந்து வின்னு தான். அகைன்ஸ்ட் இத்தாலி 3-0 போட்டதெல்லாம் மறக்க முடியுமா? அதெல்லாம் அது மட்டும் இல்லாம லாஸ்ட் கேம்ல வர 4-1 வின்னு அகைன்ஸ்ட் இது இத்தாலி. சோ நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான போட்டுருக்காங்க இவங்க வந்துட்டு. அட்டாக் தான் அவங்களோட பெஸ்ட் ஆப்ஷன். கரெக்ட்ரா. they create a lot of chances ரா. அந்த chances வந்து you obviously have Haaland. ஆனா Haaland has missed a lot Man Cityல. பட் இங்க வந்து they cannot afford to miss. outrageous numbers வச்சிருக்கான்னு நினைக்கிறேன்ல நார்வேக்கு. something like that. ஒரு இன்டர்நேஷனல் பிளேயருக்கு ஒரு outrageous numbers அது. கரெக்ட். அது மட்டும் இல்லாம இன்னும் அவங்களுக்கு விங்கர்ஸ்ல கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்துட்டு அன்டோனியோ நூசா அந்த ஆர்பில லைப்சிக் ஆடுறவர். அது இல்லாம முக்கியமான ஆள் வந்துட்டு ஆஸ்கர் பாப் ஃப்ரம் மேன் சிட்டி. சோ இவங்க 2 பேர் வந்து ஒரு ட்ரிக்கி யங் விங்கர்ஸ் வச்சிருக்கானுங்க. சோ அது வந்து கொஞ்சம் நல்லாவே ஒரு இம்பாக்டா இருக்கும். ஆஸ்கர் பாப் அண்ட் இந்த யான் பீட்டர் ஹாக் இவன் வந்து அந்த இதுல இருந்தான்டா. ஐயோ இதுல நம்ம பேசியிருப்போம். நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த சாம்பியன்ஸ் லீக்ல பாதி டீம் வந்து சாம்பியன்ஸ் லீக்லடா. அந்த பீட்டர் ஹாக் அந்த என்ன கிளப் வந்து இவங்க ஸ்போர்ட்டிங் இருப்பானுங்க. ஐயோ டேய் இந்த வருஷம் நல்லா செமையா பண்ணாங்கடா. போடோ கிளிம்ட் கரெக்ட்டா சுபாஷ். போடோ கிளிம்ட் அத சொல்லிட்டு இருந்த. போடோ கிளிம்ட் நீ தான் சப்போர்ட் பண்ணிய. போடோ கிளிம்ட்க்கு அவங்களோட டீம் தான் பாதி டீம் இல்ல. ஆமா. பட் மக்களே இவங்க எல்லாம் தான் வந்து நாங்க டாப் டீம்ஸா எடுத்திருக்கோம். ஆனா இதை தவிர நிறைய டீம் இருக்கு. நம்ம வந்து இன்னும் செனிகல் அந்த மாதிரி நிறைய அவுட் சைட் டார்க் ஹார்சஸ் சுபாஷ் ஜப்பான் கூட சொன்னா. ஸோ அவங்க எல்லாமே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. பட் அடுத்த வீடியோல வந்து நம்ம வந்து வேர்ல்ட் கப் எப்படி நீங்க ஃபாலோ பண்ணும், என்ன நடக்க போகுது, அதை பத்தி எல்லாமே வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி ஒண்ணு பண்ணுவோம். பட் இந்த இதுல ஏதாச்சும் மிஸ் அவுட் பண்ணியிருந்தோம்னா மறக்காம வந்து காமெண்ட்ஸ்ல வைங்க. நாங்க வந்து இந்த வேர்ல்ட் கப் சீரிஸ் வில் கண்டினியூ. நெக்ஸ்ட் வீடியோல நானும் சுபாஷ் உங்களை சந்திக்கிறோம். அதுக்கு மறக்காம வந்து ஹைப் பண்ணிட்டு போங்கப்பா. பாய்.